அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அன்புமணி ராமதாஸுக்கு கோபம் வரணும் இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? அவரை பார்த்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஆணவம் அது. முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், இல்ல மன்னிப்பு கேட்கணும். அப்பனை குறை சொன்னா, அப்பாவை பேசினா எல்லாருக்கும் கோபம் வரணும். அன்புமணிக்கு அப்படிதான் வந்திருக்கிறது இயல்பு. ஆனா இந்த பேச்சுக்கு யாருக்கும் கோபம் இல்லையே, எந்த தொண்டனுக்கும் கோபம் இல்லையே. என்ன காரணம்? பூஜாரியா இருக்காருங்கிறதுக்காண்டி டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவத்து பண்ணுவாங்க. டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? இவ்வளவு கீழ்த்தரமா ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவனை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல நீங்க. ராஜாவுக்கெல்லாம் அரசியல் சோடுனாவே என்னன்னு தெரியாது. அவர் ராமதாஸை பேசுனது இப்படி. இதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க இதை எதிர்த்தீங்களா? அமைதியா போனீங்களே, கடந்து போனீங்களே, என்ன காரணம்?